நமஸ்காரம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ரோட் ட்ராக் இவெண்ட் கிளிஸ் 16ல தாங்க இருக்கோம். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிரம்மாண்டமாக நடந்துட்டு இருக்கு. ரோட் ட்ராக் உள்ள எத்ராஜ் காலேஜ் உள்ள தாங்க நடந்துட்டு இருக்கு. வாங்க போய் பார்க்கலாம். என்னங்க நான் எங்கே இருக்கேன்னு தேடிட்டு இருக்கீங்களா? ரொம்பவே ஃபன்னியான ஒரு கேங்கோடு தான் இப்போ நான் இருக்கேன். ஓகே ஹாய், இப்போ ரோட் ட்ராக் இவெண்ட்டுக்கு வந்திருக்கீங்க. ஹவுஸ் யூ ஃபீல் எல்லாருக்கும்? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் ரோட்ரா கிளப் ஆஃப் சேன்ஸ்லேருந்து வந்திருக்கோம். ஸோ ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது, போய் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் ப்ரெஷராகவும் இருக்குது. இல்லை ரொம்பவே அழகாக இருக்கீங்க எல்லாரும் பார்க்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இல்லை ரொம்பவே ஐயோ பாருங்க வெக்கலாம் படுறாரு. நீங்கள் எல்லாரும் என்ன காலேஜ்? நாங்கள் நியூ காலேஜ். நியூ காலேஜ்ல இருந்து வந்திருக்கீங்க. அது இவ்வளோ சோகமாக சொல்கிறீங்க? இல்லை காலையில் சாப்பிடல, அதான் கொஞ்சம். ஓகே, உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன், அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. கண்டிப்பாக. இப்போ வந்து இந்த ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கீங்க, ஒரு அழகான பொண்ணு வந்து ஐ லவ் யூ டா நீ தான் வேணும் அப்படின்னு கிடைச்சா என்ன பண்ணுவீங்க? ப்ரொபோஸ் பண்ணுங்க எப்போ மாதிரி. ஓகே, அவங்க தவிர நீங்கள் எல்லாரும் ஆன்சர் சொல்கிறீங்க, நீங்கள் சொல்லுங்கள். இல்லை முதல்ல ஒருத்தராக கேட்கலாம்ல. இல்லை உங்களை தான் கேட்பேன். என்னை வந்து ப்ரொபோஸ் பண்ணால் நான் என்ன பண்ணுவேன்னு கேட்குறீங்களா? அவங்க என்ன மட்டும் லவ் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்குவேன். கண்டிப்பாக நான் சூசைடே பண்ணிப்பேன் உனக்காக அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வந்து எங்கள் வீட்டில் கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லிடுறேன். நான் உன் நம்பர் தரேன், எனக்கு நீ காண்டாக்ட் பண்ணு, நம்ம அவுட்டிங் போகலாம் நாளைக்கு அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. போகிற செலவெல்லாம் அவங்க பார்த்துட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ரொம்பவே சூப்பராக செமையா ரொம்பவே பண்ணி ஆன்சர் பண்ணீங்க. அண்ட் ரொம்பவே அழகாக இருக்கீங்க. ட்ரெஸ் எல்லாம் செம்மையாக இருக்குது எப்பவும் போல். நீங்கள் எங்கள் விக்கு போட்டு வேண்டாம். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்க எல்லா பெண்களும் தங்களை ஒரு தேவதை அப்படின்ற ஒரு நினைப்பு. அப்படிப்பட்ட தேவதைங்க ரோட்ல கிராஸ் பண்ணும்போது பசங்களோட மனசுல என்ன ஓடும், அந்த சுகானுபவனத்தை காட்டுறோம் பாருங்க. பெண்கள் 3 வகைப்படும். பெண்களின் மூன்று வகையாக பிரிக்கலாம். நம்பர் 1, பீப்பா. I'm like a princess. I think she's speaking British English. இது வர இங்கிலீஷ் எல்லாம் பேசுது. Number 2, Vifa. அது பண்டிகை காலத்தில் கோயிலுக்கு வெளியும். நம்பர் 3, இதுல லாஸ்ட் பார்ட் ஒன்று இருக்கு, அது last but not least. எவ்வளவுதான் காலேஜ் பொண்ணுங்க அழகா இருந்தாலும் எங்களுக்கு கிளிட்ஸுக்கு வர பொண்ணுங்க மட்டும்தான் தெரியல. இந்த உலகத்துல எல்லாருமே தாங்க லவ் பண்றாங்க. ஆனா லவ் பண்றதுலயும் உண்மையா லவ் பண்றவங்க சில பேர். அந்த சில பேர்லயும் எவ்வளவு பேர் சேர்றாங்கன்னு நீங்களே பாருங்க. எந்த பொண்ணு அழகா இருந்தாலும் இப்படிதான் பண்ணுவீங்க? அஃப்கோர்ஸ் ஆமா. பட் அழகா இருக்கிற பொண்ணுங்களா நீ ஆயிட முடியாது இல்ல. பிரியா எனக்கு 1.5 வருஷமா தெரியும். 1 வருஷமா லவ் பண்றோம். உங்க பொண்ணை என்னால நல்லபடியா வச்சு காப்பாற்ற முடியும். எந்த சாதி பையனோட ஏன் வீட்டு படியேறி வந்து
என் மகளோட வாழ்க்கை பிரச்சனை, கொஞ்சம் டைம் கொடுங்களேன். இங்க பாருங்க, நான் எங்க அப்பாட்ட சொல்ல மாட்டேன், நீங்களும் உங்க அப்பாட்ட சொல்ல வேண்டாம். நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லாதீங்க, நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல மாட்டேன். கையெழுத்து போடலாம் ஆல் ரெடியா இருக்கு. கல்யாணம் யாருக்கும் தெரியாம பண்ணிக்கலாம். என்னைக்கு பிரச்சனை வருதோ பண்ணி சர்டிஃபிகேட் காமிச்சு பிரச்சனை முடிச்சுக்கலாம். சிம்பிள். எதையும் எதிர்பார்க்காம வர்றது தாங்க காதல். அப்படிப்பட்ட காதலர்கள் கௌரவ கொலைன்ற பேர்ல எத்தனை காதலர்கள் அழிக்கப்பட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு சாக்கடை அரசியல் என்ற ஒரு சாக்கடை இருக்கு, அங்க போயிட்டு சாதியை கலந்துக்கலாம். எனவே சாதியை ஒழிப்போம், மனித இனத்துடன் இருப்போம் சொல்லிட்டு இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் சயான்ஸ். ஜி கிரீன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.